Hello students, I am Max Thiagu, Chapter 5, Differential Calculus, 11th Standard Business Max, Exercise 5.7 அந்த சம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதில் எக்ஸாம்பிள் 5.43 போடுறோம். இதில் x is equal to at square and y is equal to 2atன்னு கொடுத்துட்டு நமக்கு dy by dx கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. dy by dx சாதாரணமாக இதுக்கு முன்னாடி கொடுத்தது y and x மட்டும் இருந்தது. அதனால் அதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நமக்கு dy by dx வந்தது. இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, அனதர் வேரியபிள் ஒன்று டீன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்னு இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ என்ன வரும்னா முதல்ல dx வரும், வித் ரெஸ்பெக்ட் டு டீங்கிறதுனால பை டிடின்னு வரும், dx பை டிடி. இப்போ நம்ம வேரியபிள் எதுன்னா டி தான். அதனால் நம்ம எக்ஸுக்கெலாம் நம்ம எப்படி வேல்யூ கண்டுபிடிப்போமோ அது மாதிரி டீக்கு கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது கான்ஸ்டன்ட், டி ஸ்கொயருக்கு என்ன வரும்னா 2tன்னு வரும். அப்போ நமக்கு என்ன வந்துட்டு 2at. இது dx பை டிடி. அதே போல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான், ஆனால் கணக்கில் ஒய் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா சேம் தான், dy by dt, dy by dt, dy by dt வித் ரெஸ்பெக்ட் டு டீங்கிறதுனால ஆர்ஹெச்எஸில் டிஃபரன்சியேஷன் செய்யும்போது 2aங்கிறது கான்ஸ்டன்ட், டீக்கு டிஃபரன்சியேஷன் வேல்யூ 1. அப்போ நமக்கு என்ன வருது, ஒன்லி 2a மட்டும்தான் வரும். ரைட், நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, dy by dx. dy by dx வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல dy by dt டிவைடட் பை dx by dt. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா dy by dt ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா dt கேன்சல் ஆகிடும், நமக்கு dy by dxன்னு ஆன்சர் வந்துடும். ஈக்குவல் டு dy by dt அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்திருக்கு, dy by dt இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2a டிவைடட் பை dx by dtங்கிறது 2at. 2a அண்டு 2a கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிறது 1 by t. இதுதான் வந்து என்னன்னா dy by dxோட வேல்யூ. அடுத்தது சப்டிவிஷன் 2ல் x is equal to a cos theta கொடுத்துருக்காங்க, y is equal to a sin thetaன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு, இங்கே எதை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா தீட்டா. இங்கே வேரியபிள் எதுன்னா தீட்டா. போன கணக்கில் டி இருந்தது, இங்கே வந்து தீட்டா இருக்குது. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா நம்ம dy பை dxஐ போடுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாங்கிறப்ப அந்த dx வந்த இடத்துல என்ன வரும்னா d தீட்டான்னு வரும். அதாவது dx பை d தீட்டா ஈக்குவல் டு ஏங்கிறது கான்ஸ்டன்ட், காஸ் தீட்டாவுக்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸை வெளில எடுத்துரும், மைனஸ் ஏ சைன் தீட்டா அப்படிங்கிறது dx பை d தீட்டா. அடுத்தது இந்த இடத்துல y equal to a sin தீட்டான்னு இருக்கா, dy by d தீட்டான்னு வரும், equal to ஏங்கிறது கான்ஸ்டன்ட், சைன் தீட்டாவோட டிஃபரன்சியேஷன் வேல்யூ காஸ் தீட்டா. இப்போ dy by d தீட்டாங்கிறது என்னன்னா a காஸ் தீட்டா. நமக்கு தேவை என்னன்னா dy by dx. dy by dx வேணும்னா என்ன செய்யணும், முதல்ல dy by d தீட்டா டிவைடட் பை ரெண்டாவதாக இருக்கிறது dx by d தீட்டா. ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டினாமினேட்டரில் d தீட்டா கேன்சல் ஆகி அகைன் dy by dxன்னு இந்த வேல்யூ வந்துடும். அதனால் நம்ம வந்து dy by dx வேணும் அப்படின்னா முதல்ல dy by d தீட்டாவும் டிவைடட் பை dx by d தீட்டாவும் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ dy by d தீட்டாங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம்ல, a cos தீட்டா டிவைடட் பை dx by d தீட்டா தோ இருக்குது,
மைனஸ் சிஏ சைன் தீட்டா. இப்போ என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது, சாரி ஏயும் கேன்சல் ஆகிடுது, மைனஸ் அப்படியே இருக்கும். காஸ் பை சைன் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா காட் தீட்டான்னு வச்சுக்கலாம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது காட் தீட்டா. எதோட மதிப்பு இது, டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன வருது, காட் தீட்டா. அவ்வளோதான். ஓகே.